ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் தக்கடி. இதுக்கு உருதுல மட்டன் சுத்திரம் கூட சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி எல்லா முஸ்லீம் வீட்லேயும் அடிக்கடி செய்வாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே இதில் 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயத்துக்கு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது குக் ஆக விடலாம். அடுத்ததாக இதில் தேங்காய் 1/2 மூடி அளவுக்கு எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி மிக்சர் கிரைண்டரில் போட்டு பேஸ்ட் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. 2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணலாம். மட்டன் பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கப்புறமா வேறு இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 2 கேஜி தான் நம்ம செய்கிறோம். அதுக்காக 2 கிலோ மட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ மட்டனுடைய கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம போட்ட மசாலாவுடைய ஸ்மெல் எல்லாம் போய் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இடியாப்பத்துக்கு அரைப்போம் இல்லையா மாவு, அந்த மாவில் தான் இதை செய்கிறோம். நீங்கள் கொழுக்கட்டை மாவு ரெடிமேட் வெளியே விற்கிறது இல்லையா, அந்த மாவில் கூட செய்யலாம். அதுக்கடுத்ததாக இதில் கொத்தமல்லியும் பச்சை மிளகா, ஒரு கட்டு கொத்தமல்லி, 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சாப் பண்ணி தக்காளி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடாமல் அப்படியே மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கடுத்ததாக திரும்பியும் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் சேர்த்தோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறோம். மொத்தமாக 5 ஸ்பூனு. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம குக் பண்ண போகிறோம். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகணும். அடுத்ததாக நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அளவு பார்த்து தான் போடணும். தண்ணி போட்டு மூடி போட்டு இப்போ இது உப்பு சேர்த்து நம்ம பாயில் ஆக விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம மாவு பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கோம். புழுங்கல் அரிசி 1/2 கிலோ, பச்சை அரிசி 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு இடியாப்பத்துக்கு மாவு அரைப்பு இல்லையா, அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த கிரேவி பாயில் ஆகி வந்துடுச்சு. நல்லா இதுலேயே நமக்கு மட்டன் நல்லா குக் ஆகிடும்.
இப்போது தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம போட்ட மாவில் வந்து இந்த தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இடியாப்பத்துக்கு எப்படி நம்ம மாவு பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு கரண்டி வச்சு பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ சின்ன பால் மாதிரி உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ எல்லாமே ஷேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் இந்த கிரேவி இருக்கு இல்லையா, பாயில் ஆகியிருக்கே, அதில் போட போகிறோம். அடுத்ததாக இது வந்து தேங்காய் சேர்த்துருக்கோம். நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஷேப் பண்ணி வச்ச இந்த தக்கடி எல்லாமே இதில் போட்டுக்கலாம். ஒன்றா எடுத்து தனியாக போடலாம். ஒன்றா போட்டிங்கன்னா ஒன்று கூட ஒன்று ஒட்டிக்கும். செப்ரேட் பண்ணி தனியாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. போட்ட உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து பச்சை தண்ணியை போட்டு நம்ம கலக்கி இதில் போட போகிறோம். இப்போ இது எதுக்கு போட்டிருக்கோன்னா திக்காகி வரும், நல்லாயிருக்கும். இந்த மாவு வந்து கடைசியாக போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் போட்டிங்கன்னா திக்காக கூட இருக்கும், டேஸ்ட்டு கூட கொஞ்சம் கூடி கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட மாவில் தான் இந்த மாதிரி திக்காகி இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.